குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 8 நிகழ்ச்சிகள், அது மட்டுமல்ல 8 நிகழ்ச்சியிலும் பேசியிருக்கேன். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும்போதும் அங்க கூடியிருந்த பொதுமக்களை சந்திச்சு பேசியிருக்கிறேன். கழக நிர்வாகிகளுக்கு கை கொடுத்திருக்கிறேன். இன்று காலை முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி, இதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு. ஆனால் நண்பர் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 5 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதை முடித்துவிட்டு 8 மணி அளவில் விமான நிலையத்திற்கு சென்று நான் மதுரை செல்ல வேண்டும். நாளைக்கு ராமநாதபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. வரும்பொழுது கொஞ்சம் சோர்வாக இருந்தது. நேற்று முழுக்க 8 இடங்களை பேசினதுனாலும் கிட்டத்தட்ட 200-250 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுனாலும் கொஞ்சம் சோர்வாகத்தான் நான் வந்தேன். சிரித்த முகத்தையும் உங்களுடைய எழுச்சியையும் பார்க்கும்பொழுது எனக்கே தெரியாமல் ஒரு உத்வேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அன்பரசன் அவர்கள் பேசும்பொழுது என்னை பாராட்டி பேசினார். தலைவருக்கு பிறகு தலைவரை போல உழைப்பதற்கு இவர் கிடைத்திருக்கிறார் என்று. அதில் ஒரு சின்ன திருத்தம். தலைவருக்கு நிகர் தலைவர் மட்டும்தான், அவரை போல யாராலும் உழைக்க முடியாது. என்னுடைய குறிக்கோள் எல்லாம், என்னுடைய குறிக்கோள் சொல்ல முடியாது, என்னுடைய சின்ன ஆசை எல்லாம் தலைவர் உழைப்பதில் ஒரு 20% உழைத்தாலே போதும். அந்த அளவுக்கு தலைவரை போல யாராலும் நிச்சயமாக உழைக்க முடியாது. கிராமமே தமிழ்நாட்டில் கிடையாது என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 60 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இந்த பெருமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடையாது, எந்த இயக்கத்துறை தலைவருக்கும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள், இதை முடிச்சுட்டு இளைஞரணி நிகழ்ச்சி இருக்கு, அம்பேத்கர் சிலை திறப்பு நிகழ்ச்சி இருக்கு, அரசு நிகழ்ச்சி இருக்கு, பொதுமக்களை சந்திக்க போகிறேன். இருந்தாலும் அவங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்பாக கழகத்துடைய நிர்வாகிகள் உங்களை சந்திச்சு உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று விட்டு போகத்தான் உங்களை சந்திக்க நான் வந்திருக்கேன். மிக மிக முக்கியமானவர்கள் நம்முடைய இயக்கம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 75 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குறிப்பா நம்முடைய தலைவருக்கு இன்னொரு பெருமை இருக்கு. நம்முடைய தலைவர் அவர்கள் கழக தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் நம்முடைய தலைவர் வெற்றியை மட்டுமே பார்த்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை மட்டுமே நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக உழைத்த நிர்வாகிகள் நீங்க தான். அனைத்திலும் முதன்மையான இயக்கம் அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணம் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்க தான். கழகத்திற்கு அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் இருப்பதும் நீங்க தான். நீங்க தான் கழகம், கழகம் தான் நீங்க இல்லாம இன்னைக்கு இந்த கழகம் கிடையாது. அதே போல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பு தான் நம்முடைய தலைவரை முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சது. அதனால்தான் இன்னைக்கு ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு, மாநில மக்களுக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார். குறிப்பா நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் கையெழுத்து 5 கையெழுத்து போட்டாரு. முதலமைச்சர் பொறுப்பேற்று அதுல முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயணம் திட்டம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதை ஞாபகப்படுத்திக்கணும், மறந்துடுவோம். நம்ம மனுஷனுக்கு இருக்க மிகப்பெரிய வியாதியே மறதி தான். இன்னொன்னு, உண்மை எவ்வளவு சீக்கிரம் போதோ மக்களை போய் சென்றடையதோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு வேகமா பொய் செய்தியும் வதந்திகளும் போய் சேர்ந்துரும். நம்ம கிட்ட இருக்கிறது உண்மை மட்டும்தான். ஆனா எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிறது பரப்புறது, குறிப்பா இந்த சங்கிக பரப்புறது பொய் செய்தியும் வெறுப்பு செய்திகளும். இன்னைக்கு இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நாம ஞாபகப்படுத்தணும். இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா தமிழ்நாடு முழுக்க மகளிர் கிட்டத்தட்ட 780 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. 4.5 வருஷத்துல 780 கோடி முறை பயணம் பண்ணிருக்கிறாங்க. மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிச்சா மட்டும் பத்தாது, உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு தலைவர் ஒரு திட்டத்தை உருவாக்கினார். அதுதான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அப்படி போய் தனியார் கல்லூரியில் சேர்ந்தாலும் சரி, அரசு கல்லூரியில் சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய மாணவர்களுடைய மாணவியுடைய வங்கி கணக்குல கொடுத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைஞ்சிட்டு வராங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம், பள்ளிக்கூடம் முடிச்சு உயர்கல்வி சேர்ற பசங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா 75% நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் தொட்டிருக்காங்கன்னா அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் முக்கிய காரணம். நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் 75% அடைஞ்சிட்டோம், ஆனா நம்முடைய இலக்கு 100% மாணவர்கள் உயர்கல்வி படிக்க போறோம்னு தலைவர் இன்னைக்கு தொடர்ந்து பல திட்டங்களை தீட்டிருக்கிறார். இருக்கு சமீபத்தில் 3 நாட்களுக்கு முன்புதான் நான் தலைவர் வந்தார். நீங்க வரவேற்பு கொடுத்தீங்க. உங்கள பல பேரை நான் பார்த்தாங்க. ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்று தலைவர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களா சந்திச்சு அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டில் அவங்க முதலீடு செய்யணும்னு கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஆட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி பல்வேறு பணிகள்னால, முதலமைச்சருடைய பல்வேறு பணிகள்னால, திட்டத்தினால, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பினால இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் தொடரணும்னா, இந்த முன்னேற்றம் இன்னும் அதிகமாகணும்னா நாம மீண்டும் ஆட்சிக்கு வந்தாகணும். நம்மளுடைய ஆட்சி தொடரணும். அதற்கு உங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பு மிக மிக முக்கியம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி அடக்குமுறையையும் நெருக்கடிகளையும் சந்திச்ச இயக்கம் இன்னைக்கு இந்தியாவிலே கிடையாது. மொழிக்காக போராடின இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், மாநில உரிமைக்காக போராடின இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உயிர் தியாகங்கள் செஞ்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடிச்சு இன்னைக்கு நம்ம இயக்கம், நம்முடைய கழகம் இன்னைக்கு கம்பீரமா காலத்தில் நிக்குதுன்னா அது இன்னைக்கு பலருடைய கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. உங்களுடைய உழைப்பு பலருடைய கண்களை உறுத்திட்டு இருக்கு. தமிழ்நாட்டை எப்படியாவது அபகரிச்சிடலாம், சீரழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கும்பல் கனவு காண்டுகிட்டு இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் சொல்றேன், உங்களை போல கருப்பு சிவப்பு வேட்டி கட்டின கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் அந்த கனவு என்னைக்கும் நீங்க நடக்க விட மாட்டீங்க. இந்த இயக்கத்தை யாரும் அசைச்சு இல்ல, தொட்டு கூட பார்க்க முடியாத உடற்பிறப்பில கொண்ட இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கூட்டத்தில் பாக நிர்வாகிகள் பல பேர் கலந்துகிட்டு இருக்கீங்க. நேற்று நடந்த கழக மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கழகத்துடைய ஒவ்வொரு பூத் கமிட்டியிலையும் முறையாக நிர்வாகிகளை நாம நியமிக்கணும். பூத் கமிட்டி அமைக்கின்ற வேலைகளை தலைவர் அவர்களே நேரடியாக கண்காணிப்பார்னு நேற்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதனை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளை மிகவும் பொறுப்போடு நீங்க செயல்படுத்தணும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு நாளைக்கு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். நேற்று காஞ்சிபுரம், இன்னைக்கு செங்கல்பட்டு, அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். மக்களை பார்க்க போயிடுவேன், கழக நிர்வாகிகளை பார்க்க போயிடுவேன். ஆனா இங்க அடுத்த 6 மாசம் அடுத்த 6 மாசம் நிச்சயம் வருவேன். அடுத்த 6 மாசம் மக்களோடு மக்களாக நேரடி தொடர்பாக இருக்கக்கூடியவங்க நீங்க தான். தேர்தல் வரைக்கும் மட்டும் இல்ல, வாக்கு எண்ணிக்கையின் போதும் கூட இருந்து அந்த வெற்றியை உறுதி செய்ய போகிறவர்கள் நீங்க தான். அதனாலதான் உங்ககிட்ட நான் உரிமையா கேட்கிறேன். 60 வாக்கு, இந்த 50-60 வாக்குகளுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இந்த 5 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை பகிர்ந்துகிட்டீங்கன்னா அதை விட சுலபமான வேலை இருக்காது. நீங்க சொன்னா ஒரு 50 பேர் 60 பேர் கழகத்திற்கு வாக்களிக்கிறாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்க இருப்பீங்க. நம்முடைய அரசினுடைய திட்டங்களை, சாதனைகளை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களால செய்ய முடிஞ்சா அதை நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுடைய குறைகள் ஒன்றும் பெருசா இருக்காது. அவங்களுடைய தெரு பிரச்சனை சொல்லுவாங்க, சுகாதார பிரச்சனை சொல்லுவாங்க. பாதி பிரச்சனை உங்களாலேயே ரொம்ப சுலபமா தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும். அப்படி உங்களால முடியலன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு சொல்லுங்க, உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டோ இல்ல உங்க அமைச்சரை தொடர்பு கொண்டோ சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது.
தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். மீண்டும் சொல்கின்றேன், உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அதிமுக காரன் ஒத்துப்பானா இல்லையா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக அந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும். இதே ரெண்டு அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, திரு மொழிப்பாடுங்க. யார் கால யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கறத குழப்பத்துல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக காரன் முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இப்படிப்பட்ட கேடு கெட்ட நிலைமை எந்த இயக்கத்துக்காரனும் வரக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு இருக்கோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், மூத்த முன்னோடி, அவர் அனுபவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தவர். அவருக்கு ஒரு பிரச்சனை. இன்னைக்கு இப்ப அவர் ஒரு அணி ஆயிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு. என்ன? தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுக மீட்கணும், இல்ல பிஜேபி கிட்ட. என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடகு வச்சுட்டீங்க. பல பேர் இதை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் மீட்டெடுப்பேன் உறுதியோடு இருக்கிறார். உங்களால் மட்டும் தான் முடியும். நிச்சயம் அதை செய்வீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் ரவுண்ட் பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண போயிடுச்சு. இன்னைக்கு 2வது ரவுண்டு போயிருக்கிறாரு. திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு, டிரைவர் கூட இருப்பானான்னு தெரியல. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாகி இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட 3 மாசமா பஸ்ல தான் சுத்திட்டு இருக்காரு. ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி, அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க, அந்த டிரைவரை கீழே இறக்குங்க, இப்படி பல்வேறு இடைஞ்சல்கள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்டின, அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு. பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமா பேசினாங்க. எதிர்கட்சி தலைவர் விடுங்க, ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? தலைவர் விடுங்க, ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா? நான் அதற்காகத்தான் நேற்று முன்தினம் சொன்னேன், எதிர்கட்சி தலைவர் அவர்களே, ஆம்புலன்ஸ்ல எல்லாம் நிப்பாட்டுறீங்க, தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. 2-3 இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க. ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் எல்லாம் அடிச்சாங்க. அவங்க எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு நான் பதில் சொன்னேன், எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறீங்க, அது அவசர தேவைக்காக போற வண்டி. எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போதும், பிரச்சாரத்தில் இருக்கும் போதும், பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தினீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக. நாங்கெல்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு, நம்முடைய கழக தொடர்கள்லாம் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு. ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும். இப்படி இருக்கலாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி நான் தான் சொன்ன தலைவர், எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க இப்படி பண்றீங்க. உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு. விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல, நீங்கன்னா நான் உங்களை சொல்லல, அதிமுகன்ற டேக்கர் சொல்றேன், ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில் உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன்.